வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு காலையில ஹிந்து பேப்பர தொறந்த உடனேயே ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல அந்த ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மென்ட்ட பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, நெகிழ்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு மாதிரி பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 448 பேர் ஐஐடி, ஜேஇஇ மெயின்ஸ் எக்ஸாம கிளியர் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான். இதுல கிட்டத்தட்ட 33க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 90% மேல எடுத்திருக்கிறாங்க. 3 டாப்பர்ஸ் 99.5% 2 பேரும், 99.4% ஒருத்தரும் எடுத்திருக்கிறாங்க. இதத்தான் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மென்ட்டா குடுத்துருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டுல இருந்து வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3000ல இருந்து 5000 குழந்தைங்க வரைக்கும் இத அட்டெம்ப்ட் பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 448 அப்படிங்கிறது 15%க்கு குறையாம அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையே அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எந்தவித சலுகைகளும் இல்லாம, எந்தவித எக்கனாமிக் எம்பவர்மென்ட்டும் இல்லாம, கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணாம இப்படிப்பட்ட ஒரு சாதனைய அவங்களால படைக்க முடியுதுன்னா, அதுக்கு உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கும், அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு அரசுக்கும் நாம ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா, பொதுவாகவே இன்னைக்கு எப்படி கல்வி அந்த பாஜக அரசு கமர்ஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீட் ஆகட்டும், இல்ல ஐஐடி, ஜேஇஇ ஆகட்டும், இல்ல யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இன்னைக்கு மாணவர்கள் கோச்சிங் சென்டர்ஸ நம்பி தான் இருக்கிறாங்க. லட்சமா காச கொண்டு போய் கோச்சிங் சென்டர்ஸ்ல குடுத்து, அது மூலமாக தேர்ச்சி பெறுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல இவ்ளோ கொட்டி குடுத்து கோச்சிங் எடுத்தும் பல பேரால கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு அவலமும் இருக்கு. ஆனா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு இந்த கேப்ப அழகா பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும். கடந்த 5 வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் உயர்கல்வி பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கைய அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் மூலமாக மாசம் ரூ. 1000 அந்த குழந்தைங்களுக்கு குடுத்து, வீட்ல பண கஷ்டம் இருந்தாலும் பரவால்ல. நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க படிக்க வாங்க, நீங்க காலேஜுக்கு வாங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணதுனால, இன்னைக்கு ஓவரால் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல தமிழ்நாடு நேஷனல் ஆவரேஜ விட டபுள் மடங்குல நாம இருக்கிறோம். அதாவது உயர்கல்விக்கு வரக்கூடிய பெண்கள், ஆண்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம பெண்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட பட்டதாரியாக இல்லாம இருக்க மாட்டாங்க. எல்லா பெண்களும் பட்டப்படிப்புக்கு போவாங்க. அப்படிங்கிற ஒரு இலக்க வச்சு இந்த திராவிட மாடல் அரசு வொர்க் பண்ணிட்டு இருக்கு. இத ஒரு பக்கம் அவங்க செஞ்சாலும், இன்னொரு பக்கம் பாருங்க, நம்ம படிக்கிற படிப்பு அப்படிங்கிறது வெறும் நம்ம பின்னால இருக்கக்கூடிய ஒரு 2 எழுத்து டிகிரி மட்டும் இல்ல. அந்த டிகிரிக்கு உண்டான உண்மையான தகுதிகள் நம்ம கிட்ட இருக்கா? அந்த ஜாப் குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கா? அப்படிங்கிறத உணர்ந்து, அந்த கேப்ப பிரிட்ஜ் பண்றதுக்கு தான் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு மிக சிறப்பான ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டம் மூலமாக அரசு பள்ளி, அரசு மாதிரி பள்ளியை சேர்ந்த மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் அளிக்கிறாங்க. அப்போ அவங்க எந்த துறையில படிக்கிறாங்க, என்ன டிகிரி படிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்கள ஜாப்க்கு ரெடி பண்ணக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி குடுக்குறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருடங்கள்ல ஐஐடி, ஜேஇஇல மட்டும் இல்லங்க. யுபிஎஸ்சில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வருடா வருடம் தேர்ச்சி பெற்று, அவங்க யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ கிளியர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீட் எக்ஸாம்ஸ்ல எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் கிளியர் பண்ணி வராங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாம குளோபல் லெவல்ல நம்ம மாணவர்களுக்கான எக்ஸ்போஷர குடுக்குறாங்க. நம்ம அடிக்கடி பார்க்கிறோம் சோசியல் மீடியால எத்தன வீடியோஸ் வைரல் ஆகுது. வெளிநாடுக்கு நம்ம மாணவர்கள அரசு தன்னுடைய செலவிலேயே அனுப்பி வைக்கிறாங்க. குளோபல் ஃபோரம்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸோட அவங்க இன்டராக்ட் பண்றாங்க. அவங்களுக்கான ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்குது. இப்படி அரசு பள்ளி மாணவர்கள் கனவிலும் நினைக்காத வாய்ப்புகளை இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கல்வி புரட்சியில அடுத்த லெவலுக்கே கொண்டு போயிட்டாரு நம்மளுடைய திராவிட மாடல் நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த ஆட பார்த்த உடனே அவ்வளவு மகிழ்ச்சியா, அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இந்த முயற்சியில் வெற்றி கண்ட மாணவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த திராவிட மாடல் அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட், பாராட்டுக்கள். சரி, இத பேசி முடிச்சப்புறம், இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம் எப்படி மெல்ல மெல்ல மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு இந்த சங்கி கூட்டம் அப்படிங்கிறதையும் நாம பேசித்தான் ஆகணும். கொஞ்ச நாள் முன்னால முதலமைச்சர் கோடைக்கால விடுமுறை தொகையாக ஒரு ரூ. 2000 அறிவிச்சார். அப்போ தாவேகாவுடைய தலைவர் விஜய் ஒரு அறிக்கை விட்டார். "என்ன கோடைக்காலம் இப்ப மட்டும் தான் வருதா?" அப்படின்னு கேட்டாரு. அப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு டிபேட்ல மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் பேசும்பொழுது கேட்டாரு.
ஆமா. இத கேட்கிறாரே, விஜய் கிட்ட நான் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்லாம் இந்த 2 வருஷமா தான் படிக்கிறாங்களா? இந்த 2 வருஷமா தான் அவங்க எக்ஸாம் பாஸ் பண்றாங்களா? நீங்க ஏன் இந்த 2 வருஷமா மட்டும் அவங்களுக்கெல்லாம் பரிசு குடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டாரு. அதுக்கு தாவேகா தரப்புல அவங்களால பதில் சொல்ல முடியல. ஆனா, இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மேடையில கூப்பிட்டு இந்த குழந்தைங்களுக்கு ஒரு அங்கீகாரம் குடுக்குறாரு. அவங்கள பாராட்டி அவங்கள என்கரேஜ் பண்றாரு. அது நல்ல விஷயம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு சாதிக்கிறதுக்கு யாரு உறுதுணையா இருந்திருக்கிறாங்க? நீங்க அவங்க சாதிச்சதுக்கு அப்புறம் அவங்கள மேடையில கூப்பிட்டு கௌரவிக்கிறீங்க. ஆனா, அவங்க சாதிக்கக்கூடிய அந்த பாதைகள்ல எவ்வளவு இன்னல்கள் இருந்திருக்கும். அந்த இன்னல்கள் எல்லாம் கடந்து வர ஒரு அரசு தானே அவங்களுக்கு துணை நின்னுருக்கு. அப்போ அந்த அரசு அவங்களுடைய வெற்றியில எந்த அளவுக்கு உழைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன் உங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியல? இல்ல ஏன் உங்களால அக்னாலெட்ஜ் பண்ண முடியல? அப்படிங்கிற கேள்விய நம்ம கேட்க வேண்டியது. இத ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்துல வட மாநிலங்கள்ல குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய சங்கி மாநிலங்கள் நடந்த 2 முக்கியமான நிகழ்வுகள நான் உங்க முன்னால வைக்க விரும்புறேன். எந்த அளவுக்கு பள்ளி கல்விக்கோ, இல்ல மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கோ இவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரு பக்கம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கொள்கை பாருங்க, உலக தரத்துக்கு நாங்க வந்து இந்தியாவுடைய எஜுகேஷன உயர்த்திட்டோம் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யுபில இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துல அரசு பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமா கொடுக்க வேண்டிய புத்தகங்களை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொண்டு போய் காய்லாங்கடையில போட்டு கிலோ ரூ. 4 அப்படின்னு பசங்களுடைய புத்தகத்தை வித்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மூலமா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் போனப்பட்டும் கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட புக்ஸ வந்து ரிட்ரைவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த இலவச புத்தகங்களை நம்பித்தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த புத்தகங்கள் அவங்களுக்கு போய் சேராம காய்லாங்கடைக்கு போயிருக்குன்னா, அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? நேரத்துல அவங்களுக்கான சிலபஸ கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இது மூலமாக அவங்களுடைய கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? இத பத்தியெல்லாம் ஒரு அரசோ, இல்ல நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்களோ யோசிச்சிருந்தாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குமா? இன்னொரு சம்பவம் ராஜஸ்தான் மாநிலத்துல. நேத்து கல்வி அமைச்சர் ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய பசங்களோட இன்டராக்ட் பண்றாரு. அப்போ ஒரு பெண் எழுந்து ஆங்கிலத்துல பேசுறாங்க. ஆங்கிலத்துல தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த ஸ்கூல்ல எந்த ஃபெசிலிட்டீஸும் இல்ல. எஜுகேஷன் ராஜஸ்தான்ல எந்த அளவுக்கு எஜுகேஷனோட தரம் ரொம்ப மோசமா இருக்கு. அப்படிங்கிறத ஆங்கிலத்துல பேசுறாங்க. உடனே பதட்டம் அடைந்த அந்த எஜுகேஷன் மினிஸ்டர், "ஏம்மா ஆங்கிலத்துல பேசுற? ஹிந்தியில பேசு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பெண் தைரியமா கேட்கிறாங்க. "ஏன் சார், நீங்க எஜுகேஷன் மினிஸ்டர் தானே? நான் ஆங்கிலத்துல பேசினா என்ன? ஹிந்தியில பேசினா என்ன? உங்களுக்கு புரியாதா?" அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு இவர் வேணும்ட்டே மடைமாற்றார். அதாவது அந்த பெண் சொல்ல வந்தது ஆங்கிலத்துல, கல்வியோட தரம் எவ்வளவு மோசமாக இருக்குன்னு. அப்போ அதிலிருந்து மக்களுடைய கவனத்த திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக, "இல்ல, இல்ல. ஹிந்தி தான் நம்ம பாரம்பரிய மொழி. நீ ஹிந்தியில பேசு" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பெண் வந்து பதிவு பண்றாங்க. "ஹிந்தி எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ, அந்த அளவுக்கு ஆங்கிலமும் எனக்கு முக்கியம். ஹிந்தியில பேசாததுனால நான் ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஆங்கிலத்துல பேசுறதுனால நான் ஒண்ணும் உயர்ந்து நிக்கல." அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணிட்டு, சரி உங்களுக்கு புரியலன்னா வேற வழி இல்ல. நான் ஹிந்தியிலேயே பேசுறேன்னு ஹிந்தியில தொடர்றாங்க. இது சமூக வலைதளத்துல பெரிய ஒரு கான்ட்ரோவர்சிய, பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கல்வி அமைச்சருக்கு குறைஞ்சபட்ச கல்வி அறிவு, இல்ல மொழி அறிவு இருக்க வேண்டாமா? அப்படிங்கிற கேள்விய பல பேர் எழுப்புறாங்க. அதுல முழுசா எனக்கு உடன்பாடு இல்ல. ஒரு மொழி தெரிஞ்சிருந்தா தான் அவங்க கல்வி அமைச்சரா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஆனா, மாணவர்களுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்ல. கல்வி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இன்னும் அதிகம் புரியும். அதனால தான் தமிழ்நாட்டுல ஒரு காமராஜர் இருந்தாரு, ஒரு கலைஞர் இருந்தாரு. கல்வியுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா, வாழ்க்கையில அது கிடைக்காம அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப கல்வி தான் நம்ம குழந்தைங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு தெரிஞ்சு, அதற்காக அவங்க பேசினாங்க. தந்தை பெரியார் அவர்களும் அதை உணர்ந்து தான் கையில இருக்கிற கரண்டிய பிடுங்கி, பெண்கள் கையில புத்தகத்த குடுங்கடா அப்படின்னு பேசினார். அரசு பள்ளிகள்ல இலவசமா சீருடை குடுங்க, புத்தகங்கள் குடுங்க, கல்வியை இலவசமா குடுங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசினார். அவர் பேசினதுக்கெல்லாம் ஒரு அரசியல் வடிவம் குடுத்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அத அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. காலத்துக்கு ஏத்த மாரி நம்மள மாத்திக்கணும். தேவைகள வந்து நம்ம வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 60 வருஷம் நம்ம கடந்து வந்த பாதையில இதெல்லாம் ஓவர் நைட் மேஜிக்கா நடக்கல. கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த படிப்படியா, படிப்படியா செதுக்கி எடுத்திருக்கிறாங்க.
திமுக, அதிமுகன்னு மாறி மாறி ஆட்சியில இருந்தாலும் கல்வி அப்படிங்கிற விஷயத்துல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. ஒரு பாலிசி கன்டினியூட்டிய அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. அதனாலதான் தமிழ்நாடு இன்னைக்கு கல்வியில் சிறந்த ஒரு மாநிலமாக இருக்கு. ஆனா வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களை பாருங்க, பெரும்பாலானோரை இன்னைக்கு சங்கி கூட்டம் எப்படி உருவாக்கி வச்சிருக்கு? கையில கத்தி, ஆயுதம்னு குடுத்து இவங்களுக்கான அடியாளா மாத்தி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்த தானே விஜயும் இங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வேலூர்ல ஒரு பெண் பேசும்பொழுது சோசியல் மீடியால அது வைரல் ஆச்சு. தளபதியை பார்க்கணும்னு வந்து எனக்கு வந்து பிராக்டிகல் நடக்குது. எனக்கு வேணாம், பிராக்டிகல் வேணாம், மார்க் வேணாம். எனக்கு தளபதியை பார்த்தா போதும். எனக்கு இன்னைக்கு பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கு. அதனால என்னங்க, எக்ஸாம்க்கு போலானாலும் பரவாயில்ல. எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. இன்னொரு தடவை நான் எக்ஸாம் எழுதிப்பேன். ஆனா தளபதியை பார்க்க முடியுமா? எவ்வளவு ஆபத்தான ஒரு மனநிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு இங்க தகுதியான மாணவர்களை நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் முன்னால ஊடகங்கள்ல ஒரு செய்தி ரொம்ப வைரல் ஆச்சு. திருமண நாள் அந்த பெண்ணுக்கு. திருமணம் முடிஞ்ச கையோட நேரா போய் அவங்க தேர்வு எழுத போயிருக்கிறாங்க. மணப்பெண் கோலத்திலே போய் தேர்வு எழுத போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எனக்கு எக்ஸாம பத்தி கவலை இல்ல. எனக்கு படிப்பை பத்தி கவலை இல்ல. எனக்கு வேலை போனாலும் பரவாயில்லங்க. நேத்து ஒரு பெண் பேசுறாங்க தாவேகாவை சேர்ந்தவர். என் வேலையை நான் விட்டுட்டேன். என் கரியரோட உச்சத்துல என் வேலையை விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன். மக்கள் சேவை செய்யறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு பெருமையா பேசுறாங்க. எவ்வளவு தவறான ஒரு முன் உதாரணத்தை விஜய் மேடையில ஏற்படுத்துறாரு அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. படிச்சவனுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் கூட கவலை இல்லாம மேடையில ஒருத்தன் பஞ்ச் டயலாக் பேசுறான்னா அதை கேட்டுக்கிட்டு தன்னுடைய வேலையை விட்டுட்டு ஒரு பெண் வராங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு மனநிலை, ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாரு. கல்வி வேலையில மட்டும் இல்லைங்க, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்லயே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒருத்தன் என்ன சொல்றான், எனக்கு என் மனைவியை விட என் தலைவர் தளபதி தான் முக்கியம். ஒரு பெண் என்ன சொன்னாங்க, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா செத்தே போச்சு பாவம் கரூர்ல. நேத்து ஒருத்தர் பதிவு போட்டிருக்கிறார் சமூக வலைதளங்கள். வீட்டுல ஒரு கணவர் தன்னுடைய மனைவியுடைய நகையை அடமானம் வச்சு 50,000 ரூபாய் அவங்க மருத்துவ செலவுக்காக எடுத்து வச்சிருந்தாராம். ஆனா வீட்டுல இருந்த தற்குறி தலைவன் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த 50,000 ரூபாயில சொல்லாம கொள்ளாம 10,000 ரூபாய் எடுத்துட்டு போய் விருப்ப மனு வாங்கியிருக்கிறார். கேட்டா ஒவ்வொரு மாவட்டத்தையும் சேர்ந்தவங்க குறைஞ்சபட்சம் 100 விருப்ப மனுவாவது வாங்கணும். அப்பதான் வந்து தாவேக்கால எத்தனை பேர் விருப்ப மனு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது சோசியல் மீடியால செய்தியா மாறும் அப்படின்னு சொல்லி வாங்க வச்சிருக்கிறாங்க. இது அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கு வச்சதுடா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பையனுக்கு புத்தி வந்திருக்குது. அதுக்கப்புறம் போய் கட்சியில இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள்கிட்ட எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, அம்மாவோட மருத்துவ செலவுக்கு 10,000 ரூபாய் வேணும் கேட்டா ஒருத்தன் கூட ஹெல்ப் பண்ணலையாம். அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு வந்து கோவமா டெரஸ்ல போய் தாவேக்கா கொடியை எடுத்து கீழே போட்டிருக்கிறாப்புல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை மூளைய மழுங்கடிச்சு பிரெயின் வாஷ் பண்ணி சிந்திக்க தெரியாத ஒரு கூட்டத்தை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது ஏன் மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்றேன்னா, இப்படிப்பட்ட கூட்டம் தான் சங்கிகளுக்கு தேவை. சிந்திக்க தெரியாத வெறும் இமோஷனலா அவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டா எதை பத்தியும் யோசிக்காம அவங்க நினைக்கிறத செய்யக்கூடிய ஒரு அடியாள் கூட்டம் தான் இந்த சங்கிகளுக்கு தேவை. இன்னைக்கு ஒரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் விஜய்னு அப்படிப்பட்ட ஒரு பிரீடிங் கிரவுண்ட தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சங்கிகளுக்கு தேவையான அடியாள் கூட்டத்தை தான் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய இந்த இளைஞர்களை சொல்லி தப்பு இல்ல. ஏன்னா இவங்க வயசுல இருக்கும்போது விஜயா அப்படித்தான் இருந்திருக்கிறார். இந்த சந்திரசேகரோடைய இன்டர்வியூ நான் போடுறேன். ஜஸ்ட் 2 நிமிஷம் தான், நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நாம பேசுவோம். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். இல்லப்பா, நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் லயலால ரொம்ப டஃப் சீட்டு கிடைக்கும். அங்கே இருக்கிற அந்த பிரின்சிபால்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அப்போ போய் நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் கேத்தலிக், அப்போ தான் நான் கிறிஸ்டியன் சொல்கிறேன். அது வரைக்கும் எனக்கு கிறிஸ்தவா என்னன்னு தெரியாது. இது ஃபாதர், அது ஃபாதர், என் பிள்ளை ஆசைப்படுறான் ஃபாதர். இதுக்கடையில் ஒரு 2-3 தடவை வந்து அந்த விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு நான் இதுக்கு போயிருக்கேன். கெஸ்ட் லெக்சராக போயிருக்கேன். அந்த இதெல்லாம் வச்சு அவர் சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன். ஒரு வருஷம் படிச்சார். 2வது வருஷம் ஆரம்பிக்குது. திடீர்னு வீட்டுக்கு ஒரு நாள் வந்தோம். அப்போ எனக்கு காலேஜ் போர் அடிக்குது. இப்படிதான் காலேஜ் போர் அடிக்குது.
காலேஜ் போர் அடிக்குதா, நீ விருப்பப்பட்டு தானே போன? இல்லப்பா எனக்கு சரியா வரல, நடிக்கணும்பா. சும்மா ரொம்ப ஈஸியா, 18 வயசு சார், ஸ்லிம்மா இருப்பாரு, இப்போ நடிக்கணும்பா. நடிக்கணுமா? இது முடிடா, இந்த கோர்ஸ் முடி, நடிப்போம். இல்லைவா காலேஜுக்கெல்லாம் போகிறது. அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் அவனுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஜேஆர்டிவியில் கூட இதாக இருந்தார். இப்போ எம்பியா கூட அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அவர் தான் லெக்சரர் விஜய்க்கு. வேற என்ன, ரவி பெர்னாட் விஜயோடைய ப்ரொஃபஸர். அவரை அகஸ்மாத்தாக ஒரு நாள் மீட் பண்ணும்போது, உங்கள் பையன் காலேஜில் தான் படிக்கிறான், விஷுவல் கம்யூனிகேஷன், நான் தான் ப்ரொஃபஸர். நான் ஒரு நாள் கூட கிளாஸுக்குள்ளே பார்த்தது கிடையாது. எப்போது பார்ப்பேன் 4 பேரோட அந்த காம்பவுண்ட் மேலே உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு பார்த்த உடனே இறங்கி ஓடுவாங்க. ஒரு வருஷமும் இப்படி காம்பவுண்ட்ல தான் இருந்திருக்கான் போல இருக்கு. ஒரு வருஷமும் லாஸ்ட் இயர். 2வது வருஷம் வந்து எனக்கு போர் அடிச்சுட்டாரு. 2வது வருஷம் அது காம்பவுண்டும் போர் அடிச்சு போச்சு. பாத்தீங்கல்ல, லாயலா காலேஜ்ல விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். இதே விஜய் ஒரு சராசரி தந்தையோட பையனா இருந்திருந்தா, நான் இப்படி காலேஜுக்கு போகல, எனக்கு காலேஜுக்கு போக பிடிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா, விஜயோடைய தந்தை சந்திரசேகர் என்ன பண்ணிருப்பாரு யோசிச்சு பாருங்க. அவர் வெறும் ஒரு கார்பெண்டர், இல்ல ஒரு எலக்ட்ரிஷியன், இல்ல ஒரு விவசாயியா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? 4 சாத்தி போய் படிடா, படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா விஜயோடைய தந்தை ஒரு மிகப்பெரிய டைரக்டர். சினிமால அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்தது. பல முக்கிய புள்ளிகளுடைய தொடர்பு அவருக்கு இருந்தது. அதனால தொடர்ந்து தன் பையனை வச்சு படம் எடுத்து மக்களுடைய மண்டையில கொண்டு வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு நபரை திணிச்சாரு. இல்ல ஒரு சாதாரண வீட்டு பையனாக இருந்திருந்தா விஜயால இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப கல்வியோட மதிப்பு அவருக்கும் தெரியல, அவருடைய தந்தைக்கும் தெரியல அப்படின்னு தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு சீட்டை நீங்க வேஸ்ட் பண்ணாம இருந்ததா வேற யாராவது தகுதியான ஒரு மாணவர் அந்த கோர்ஸ படிச்சிருப்பார்ல. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய இயக்குனராகவோ, இல்ல ஒரு மிகப்பெரிய கேமராமேனாகவோ, இல்ல கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஆளாவோ வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்ப இன்னொருத்தர் ஒரு வாய்ப்பை நீங்க பறிச்சிருக்கீங்க அப்படின்னு தானே அர்த்தம். கல்வி கிடைக்காதவங்களுக்கு தான் கல்வியோடைய அருமை தெரியும். கனவுகளை மனசுல சுமந்துகிட்டு அந்த கனவை அடையறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்காதா, யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஏங்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் துணை நிற்கிறது. விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வேலூர்ல பேசும்பொழுது பொதுவா மேடையில சொல்றாரு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த பள்ளி கல்வியுடைய சிலபஸ நாங்க மாத்துவோம் அப்படின்னு பேசுறாரு. இன்னைக்கு அதை இந்த அரசாங்கம் என்னைக்கோ பண்ணிடுச்சியா? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில இருக்கிறத என்னமோ நீங்க புதுசா உருவாக்குன தேர்தல் வாக்குறுதியா நீங்க கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரை ஏமாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இப்படிப்பட்ட தகுதி தேர்வுகள்ல அரசாங்க பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இலவசமா அரசாங்கம் ஒரு பக்கம் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கு, திறமைப்பாட்டு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு இன்னைக்கு முன்னணி மாநிலமாக இருக்கு, சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டா இருக்குன்னா இது கடந்த 60 ஆண்டுகளின் உழைப்பு. பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு தலைவர்கள் இந்த உழைப்ப இன்னும் அதிகப்படுத்திருக்காங்களே தவிர யாருமே அவங்க பங்குக்கு அதை பின்னோக்கி எடுத்துட்டு போனதில்லை. ஆனா விஜய் போன்ற ஒரு தற்கூரிக்கு நீங்க ஓட்டு போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா இந்த 60 ஆண்டு கால உழைப்புல ஒரேடியா மண்ணள்ளி போடுறதுக்கு சமம். குரங்கு கையில பூமாலை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? திமுக கூட்டணி இல்லாம இந்த அதிமுக பாஜக அடிமை கூட்டணி கிட்டயோ இல்ல விஜய் போன்ற சைலண்ட் சங்கிகள் கிட்டயோ தமிழ்நாடு போய் சிக்குச்சுன்னா குரங்கு கையில பூமாலை என்ன நிலைமையில ஆகுமோ அதே நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கு வரும். சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.